திருவட்டார் அருகே வீடு கட்ட கடனாக வாங்கிய தங்க நகைக்கு பதிலாக கவரிங் நகை கொடுத்து மோசடி செய்த பெண் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள கொல்வேல் குக்கோட்டு விளை பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவருடைய மனைவி வித்யா, வயது 27. அதே பகுதியைச் சேர்ந்த இளஞ்சிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பிச்சி, வயது 55. இந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிச்சி புதிதாக வீடு கட்டியுள்ளார். ஆனால் அந்த வீட்டின் குறைதீராமல் அரைகுறையாக இருந்த நிலையில் அவர்கள் புது வீட்டிற்குள் குடிபுகுந்தனர். பின்னர் சில நாட்கள் கழிந்து பிச்சி வித்யாவிடம் வீட்டை முழுமையாக கட்டி முடிக்க நகையை கடனாக கேட்டுள்ளார். அதற்கு ஈடாக வீட்டை அடமானமாக எழுதி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு தன்னிடம் இருந்த 10 பவுன் நகை, மோதிரம் மற்றும் செயின் ஆகியவற்றை கொடுத்துள்ளார். ஆனால் பிச்சி கூறியபடி வீட்டை அடமானமாக எழுதி கொடுக்கவில்லை. பின்னர் ஒரு வாரத்தில் நகையை திருப்பித் தருவதாக கூறி காலம் தாழ்த்திய அவர்கள் ஒரு கட்டத்தில் நகையை திருப்பிக் கொடுத்தனர். ஆனால் அந்த நகைகள் மீது வித்யாவுக்கு சந்தேகம் ஏற்படவே நகைக்கடையில் கொண்டு சென்று அந்த நகைகளை பரிசோதித்தார். அப்போது அது கவரிங் நகைகள் என்பது தெரியவந்தது. பின்னர் இந்த மோசடி குறித்து வித்யா திருவட்டார் போலீசில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிச்சியை கைது செய்தனர்.